எல்லாருக்கும் வணக்கம். சுவாமியே சரணமையப்பா. நாங்கள் எந்த வருஷமும் இப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது. நாங்கள் 10-12 வருஷமாக வந்துட்ருக்கோம். எங்கன்னா மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தான் வந்துட்ருக்கோம். ஸோ லைனில் போய் நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் போயிட்டே இருக்கோம். சரி, லைனில் தான் போய் நிற்கணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். சரி, லைனு எங்கே இருக்குது, எங்கே எண்டுன்னு தெரியல, எங்கே இருந்து வராங்கன்னு தெரியல. ஆனால் லைனில் மட்டும் நாங்கள் லைனில் போய் நிற்கிறதுக்காக போயிட்டே இருக்கோம். லைன் என்னடான்னா எங்கே வரைக்கும் போதுன்னே தெரியல. நாங்களும் போயிட்டே இருக்கோம். பாருங்கள், போயிட்டே இருக்குது. ஆனால் எங்கே போய் நிற்கிறது, பஸ் ஸ்டாண்டுக்கு போதோ இல்லை திருப்பரங்குன்றம் தாண்டி என்ட்ரன்ஸ்லேருந்து லைன் வருதான்னு தெரியல. அவ்வளோ கூட்டம், வரலாறு காணாத கூட்டம் இந்த வருஷம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஐயப்ப பக்தர்கள் தான். எல்லாமே ஐயப்ப பக்தர்கள் தான். ஒருத்தர் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்தர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க அதிகமாக. இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷலான ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறப்பு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுத்தா அவங்கள சீக்கிரமாக பார்க்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு திட்டம். இப்போ நாங்களும் சாமி கும்பிட தான் வந்தோம். இப்போ ஃப்ரீயாக போகிறவங்களும் சாமி கும்பிட தான் வந்திருக்காங்க. ஸோ என்னென்னா, அவங்க லைன் மட்டும் போயிட்டே இருக்குது. எங்கள் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக போகுது, அவங்க லைன் ரொம்ப ஸ்பீடாக போகுது. காரணம், இந்த நிர்வாகம் என்ன பண்ணிட்டுருக்குன்னா, எங்களுக்கும் கொஞ்சம் அந்த கோஆப்ரேட் பண்ணலாம் இல்லையா. நாங்கள் கஷ்டப்பட்டு போகிறோம், காசு கொடுத்து போகிறாங்க. எங்களுக்கும் அந்த சாமியை போய் பார்க்கணும், எங்களுக்கு ஆசை இருக்காதா? நாங்களும் சீக்கிரம் போகணும் இல்லையா. இந்த லைன் மட்டும் போகவே மாட்டேங்குது, ரொம்ப மெதுவாக போகுது. இங்கே பாருங்கள், எண்டு இங்கே தான் முடிய போகுது. ரொம்ப நாங்கள் எப்படி சொல்கிறது, பார்த்த உடனே பயந்துட்டோம். ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு. காலையிலே 6 மணிக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தோம். 6 மணிக்கு போனால் சீக்கிரம் சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தோம். ஆனால் 6 மணி இல்லை, 5 மணிக்கு கூட்டம் லைன் வச்சுருக்குது. வந்த உடனே சாமியை பார்த்து ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒரு கேள்விக்குறி. எல்லாருமே என்ன பண்ணோம், சரி வேணாம் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தான் கேட்காம பாருங்கள் வந்தாச்சு, மறுபடியும் வரமாட்டோம், எல்லோரும் வாங்க போய் லைனில் நிற்கலாம், அது யாரும் நீங்கள் காசு கொடுத்து போகாதீங்க, எல்லோரும் போய் லைனில் ஃப்ரீயாக நின்று சாமியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்க்குள்ளே நாங்களும் வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், லைனை பாருங்கள், எத்தனை பேர் சாமி நெருக்கமாக. இப்போயே சொல்கிறேன், வெளியில் மட்டும் தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது. உள்ளே கூட்டம் கொஞ்சம் ரொம்ப குறைவு தான். ஏன்னா நாங்கள் வெளியில் பார்த்துட்டு உடனே ஐயோ என்னன்னா வெளியிலே இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது, நம்ம உள்ளே போய் இப்படி தான் சாமியை பார்க்குறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் காசு கொடுத்து போனவங்கலாம் சீக்கிரம் வெளியே போட்டாங்க. அதனால் எங்களுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்கிறது ஈஸியாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு இந்த முருகனுடைய மந்திரத்தை சொல்லி அப்படியே ஒரு சந்தோஷமாக அந்த ஒரு முருகனோட அந்த சில பேர்களெல்லாம் இருக்கும், அந்த பேரோடலாம் சொல்லி சந்தோஷமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரான்ற ஒரு திருமணத்தெல்லாம் சொல்லிவிட்டு நாங்களும் எங்கள் பக்தர்களெல்லாம் சேர்ந்து சொல்லிவிட்டு எல்லாமே உள்ளே சந்தோஷமாக போனோம். உள்ள அவங்க பாருங்கள், லைன்லாம் பாருங்கள், மேலே நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம் பாருங்கள். கீழேருந்து மேலே மேம்பாலத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு எங்களுக்கு ஃபீலு. உள்ளெல்லாம் கடந்து போயிட்டுருக்கோம். உள்ள முருகனை பார்க்கணும் அவளோட. ஆனால் முருகன் எல்லா கடவுளும் நம்மளுக்கு சில சோதனைகளை கொடுத்தாலுமே அதெல்லாம் கடந்து நம்ம போனால் மட்டும்தான் நம்மளை சோதிக்கிறதுன்றது. அதுதான், ஒரு கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ளே போகணும், அந்த கூட்டத்தை பார்த்துட்டு போகணுமா வேணாமான்ற கேள்வி வந்துச்சுனாவே அங்கே தான் சோதனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நீ இந்த கோயிலுக்கு வரது தகுதியாக இருக்கியா இல்லையா அப்படின்றது அங்கே தான் இருக்குது. நமக்கு கஷ்டப்பட்டாச்சு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு மனசுக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆண்டவனுடைய அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாத்தி ஷார்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.